வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக வந்திருந்து இன்றைய சிந்தனை உரையை நமக்கு நடத்தி தருவார்களாக. அவர்களது ஆற்றல் நம் அனைவருள்ளும் நம் இல்லங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். குருவருள் நிறைக, குருவே துணை. அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை தானும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்துகின்ற மிகப்பெரிய அருள் தந்தை, மிக சிறப்பாக கத்தார் நாட்டில் செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கும், நல்ல ஒரு சிறப்பான துரிய அதீத தவம் இயற்றிய அம்பிகா அம்மா அவர்களுக்கும், என்னோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சேகர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், நம்மையெல்லாம் மிக சிறப்பாக இணைத்து கொண்டிருக்கின்ற மேதாஜி ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையதள இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விழுதுகளுக்கும் பணிவான மாலை வணக்கங்களையும் கனிவான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பொற்பாதங்களில் நமது சிரம் பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்த ஆசானின் துணையோடு இன்றைய சிந்தனை விருந்தை துவங்குவோம். இன்றைய சிந்தனைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவின் பருவங்கள். அருள் தந்தை அவர்களுடைய ஒரு கவியோடு விருந்தை துவங்குவோம். அறிவின் தத்துவம் அதை ஆராய்ந்தேன், காந்த அலை இயக்கமே அன்றி வேறு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக அறிவு என்றால் என்ன, அதன் பருவங்கள் எவை, கல்வி அறிவு இவற்றுக்குள்ளே இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக இறைநிலையினுடைய கையெழுத்து நாம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேர்ந்த ஒரு ஓவியர் ஓவியத்தை வரைந்து முடித்ததும் அதனுடைய ஒரு முனையில தன்னுடைய பெயரை ரொம்ப பெருமையாக அதுல ஒரு திருப்தியோடு நிறைவோடு எழுதி வைப்பாங்க. ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா கடைசியில பிலிம் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் அவளை போட்டுக்குவார். அதே போல இறைநிலை ஜடப்பொருளையும் உயிர் பொருளையும் விலங்கின வரை படைத்தது இறுதியாக நிறைவோடு இட்ட கையெழுத்து தான் மனிதர்களாகிய நாம். சரி, இறைவன் எதற்காக நம்மை படைத்தான் என்று சொன்னால், இறைவன் தன்னை பார்த்து ரசிப்பதற்காக மனிதனை படைத்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப இறை நம்முடன் எந்த அம்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம முதல்ல பார்க்கணும். அருள் தந்தை அவர்கள் ஒரு கவியில அழகா சொல்றாங்க, இறைவனை கண்டு கொண்டேன், அறிவா இறைவனை காணுகின்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு எப்படி நம்மிடம் உள்ளது, அதன் தத்துவம் என்னங்கிறது தான் ஆரம்பத்துல பார்த்தோம். அறிவின் தத்துவம் அதை ஆராய்ந்தேன், காந்த அலை இயக்கமே அன்றி வேறு இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, எரிகின்ற விளக்கினிலே வெளிச்சம் போல இயங்கும் உடல் தொனில் இருந்து இரத்த சக்தி சொரிகின்ற கதிர் அலைகள் அறிவு ஆகும் அப்படிங்கிறாங்க. மனவளக்கலையில் அடிப்படையான விஷயம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அறிவு என்பது என்ன என்றால், ஜீவகாந்தம் மனமாக மூளை செல்களின் வழியாக வரும் பொழுது மனமாக வருகின்றது. காலதூர பருமன் வேகம் என்ற 4 நிலைப்படிகளில் எண்ணமாக மாறிக்கொள்கின்றது. அதுவே உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 நிலைப்படிகளில் அறிவாகவும் மாறிக்கொள்கிறது. இந்த அறிவிற்கு மேன்மை நிலை என்ற ஒன்று உண்டு, உண்மை நிலை என்ற ஒன்று உண்டு. 2 நிலைகளை சாமி குறிப்பிடுறாங்க. அதாவது புலன்களின் வழியாக இவ்வுலகை தொடர்பு கொண்டு இன்ப துன்பங்களை அறியும் போது அது புற அறிவாக இருக்கின்றது. அவ்வாறு அறிவு படர்க்கை நிலை எய்தி இருக்கும் பொழுது அதற்கு மனமாக இயங்குகின்ற தன்மை வருகின்றது. அதுவே மேன்மை நிலை என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா 5 அறிவு விலங்கினத்திற்கு அது கிடையாது. நமக்கு மனம் என்ற ஒன்று மேன்மை நிலையாக இருக்கின்றது. சரி, இது மனதினுடைய உட்பொருளாக இருக்கின்ற அறிவுதான் மெய்ப்பொருள் என்று நாம உணரும் பொழுது அது உண்மை நிலை. அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லும் பொழுது அதிலே மெய் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கின்றது, அதற்கு உண்மை என்ற ஒரு பொருளும் உண்டு. அதாவது அருள் தந்தை அவங்க சொல்லுவாங்க, உள் அமைந்த நிலை உண்மை நிலை அப்படிங்கிறாங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல் அப்படிங்கிறாங்க.
அப்படி இருக்கின்ற இந்த அறிவினுடைய பருவங்கள் 5ஆக சாமி சொல்றாங்க. அதாவது முதலாவதாக தான் மனிதன் என்பதே உணராத நிலை. இரண்டாவது, மனிதன் என்று உணர்ந்து கொண்ட காலகட்டத்திலும் தான் ஆணா பெண்ணா என்று பேதம் உணராத நிலை. அப்படி ஆண் பெண் பேதம் உணர்ந்த போதும் எதற்காக நாம பிறந்திருக்கின்றோம் என்ற வாழ்வின் நோக்கம் உணராத ஒரு நிலை. வாழ்வின் நோக்கம் உணர்ந்த பிறகு பிறருக்கு துன்பம் இல்லாமல் மனதை கொண்டு இதமாக வாழ தெரிந்த மனிதனாக வாழுகின்ற காலகட்டம். 5வதாக இதிலே அறிவிலே முழுமை பெற்று தான் அந்த வழியே வாழ்ந்து பிறருக்கும் வழிகாட்டியாக மகானாக வாழுகின்ற முழுமை பேறு நிலை என்று சொல்லுவது. சாமி இறைவணக்க கவியில சொல்லியிருப்பாங்க, அவன் நீ ஒன்றாய் அறிந்த நிலை அறிவு முழுமை அது முக்தி அப்படிம்பாங்க. அதுதான் அறிவினுடைய கடைசி பருவம், நிறைவான பருவமும் கூட. ஆக இந்த முதல் பருவம் என்று எடுத்துக்கொண்டால் தான் என்ன பிறவி என்பதே அறியாத ஒரு நிலை. அதாவது ஜட பொருளுக்கும் அறிவு உண்டு, வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்பது நமக்கு தெரியும். ஆனால் அறிவு இருந்தாலும் அதற்கு வளர்ச்சி என்பது இல்லை. ஜட பொருளுக்கு வளர்ச்சி என்பது கிடையாது. 1வது அறிவில், அதாவது முதல் அறிவில அது உணர்வாக, அதாவது தொடு உணர்வாக வெளிப்படுகின்றது. அந்த அறிவு தொடு உணர்வாக வெளிப்படுகின்றது. அதனுடைய வளர்ச்சி நிலை என்பதும் அதற்கு இருக்கின்றது. இப்போ தாவரமா அது இருக்கும் பொழுது தன்னை உயர்த்தி கொண்டு 2வது அறிவை எது உற்பத்தி செய்கின்றது. இப்போ தொடு உணர்வு அதற்கு வந்திருக்கிறது, உயிர் என்று அதை நாம சொல்லுகின்றோம். ஜடப்பொருள்ல இருந்து இது எங்க வித்தியாசப்படுகிறது என்றால், உயிர் வந்திருக்குது, வளர்ச்சி அதற்கு இருக்கின்றது, தன்னை போல இன்னொன்றை உற்பத்தி இனப்பெருக்கமும் செய்து கொள்கின்றது. ஆனாலும் அதை நாம் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓரறிவு தாவரம் என்றுதான் அதை சொல்றோம். ஓர் உயிர் தாவரம், 2 உயிர் தாவரம்னு நாம சொல்றது இல்லை. ஏனென்றால் உயிர் என்பது ஒன்றுதான். வளர்ச்சி எது அடைகிறது என்று பார்த்தால் அதனுடைய உணர்வாக இருக்கின்ற அறிவு. அதனாலதான் அத ஓர் அறிவு தாவரம், 2 அறிவு புலியினம் அப்படின்னு நாம அதை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ விலங்கினம் வரை இந்த நிலை இருக்கும் பொழுது அது உணவு உண்பது, கழிவை கடுப்பது, இனப்பெருக்கம் செய்வது என்ற இலையிலேயே தான் அது இருக்கின்றது. அதாவது தன்மாற்றம் என்று சொல்லுகின்ற நிலை. தன்மாற்றம் என்று சொன்னால் சுவாமி சொல்லுவாங்க, தானாக தன் நிலையை தானாக தன் தன்மையில் மாற்றம் அடைவது தன்மாற்றம் அப்படிங்கிறாங்க. அதை வேற யாரும் அது தன்மையில மாற்றம் கொண்டு வரல, தானாகவே தன் தன்மையில் மாற்றம் அடைவது தன்மாற்றம் என்று சொல்றது. அப்ப 6வது அறிவினுடைய மேன்மை இந்த அறிவிலே முழுமை பெறுவது. விலங்கினம் வரை இந்த 5 உணர்வுகளும் நமக்கு இருக்கின்றது. ஆனால் 6வது அறிவு எங்கே வித்தியாசப்படுகிறது என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கும் தன்னுடைய எண்ணம் சொல் செயலை பதிவாக கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இது இந்த 16 கவர்னகர் ஐயா கனக சுப்ரத்தன் ஐயா அழகா சொல்லுவாங்க, விலங்கினம் வரை ஆல்ரெடி ரெக்கார்டட். அதுல இருக்கிற சிம் கார்டு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது, அதுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அதை அனுபவித்துக் கொள்ள முடியும். ஆனால் மனிதனுக்கு இறைநிலை கொடுத்தது எம்டி சிம் கார்டு அப்படிங்கிற, ஏற்கனவே முன்னோர்கள் பதிந்து வைத்தது. நாம் அது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையானதை உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை நாம டெலீட் பண்ணிக்கலாம். ஆனா எதை உள்ளே சேர்ப்பது, எதை வெளியே எடுப்பது என்று அறியாத போதுதான் துன்பம் என்பது நமக்கு வருகின்றது. ஆக மனிதனுடைய முதல் பருவம், அதாவது அறிவினுடைய பருவம் தாயினுடைய கர்ப்பத்திலேயே தொடங்கி விடுகின்றது. கர்ப்பத்தில, அதாவது குழந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தாவரத்தை போன்றுதான் அது இருக்கின்றது.
இந்த தாவரத்திற்கு அசைவு உண்டு, வளர்ச்சி உண்டு, உணர்ச்சி உண்டு. ஆனால் நகர்ந்து செல்ல முடியாது. தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கும் இதுதான் நிலை. நாங்க உரிய காலம் வரை அது கருவறையை விட்டு வெளியே வர முடியாது. வந்ததென்றால் அதனுடைய தன்மை வேறு. அப்போ அந்த உரிய காலம் வரை உள்ளே இருப்பது, அந்த குழந்தை செய்வது ஒரு வகையில் தவம்தான். வெளியே எப்படி நாம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், லார்வா பியூப்பா பருவம் என்று சொல்லுவது. லார்வாவாக இருப்பது பியூப்பாவாக தன்னை சுற்றி கூட்டை கெட்டிக்கொண்டு உள்ளே தவம் இருந்து வெளியே வரும்போது அது அழகான வண்ணாத்து பூச்சியாக வந்து விடுகின்றது. அதே போலத்தான் ஒரு துளி விந்துவானது முழுமையான தவத்தின் மூலமாக குழந்தையாக வெளியே வருகின்றது. இதுல நாம கவனிக்க வேண்டியது, தவம் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய உடல் மட்டும் தவம் இருப்பதில்லை, உயிர் தவம் இருப்பதில்லை, அது மட்டும் தவம் இருப்பதில்லை, அறிவும் சேர்ந்து அங்கே தவம் இருக்கின்றது. அப்போ வெளியே வந்ததும் 2 அறிவுடைய புழுவாக அதன் செயல்பாடு இருக்கின்றது. தாவரமாக எப்படி தாவரம் வேரோடு மண்ணிலே தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கின்றதோ, அதே போல அந்த குழந்தையானது தாயினுடைய கர்ப்பத்தில் தொப்புள் கொடியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இணைப்பு முடிந்ததும் வெளியே வரும்போது 2 அறிவுடைய புழுவாக அதன் தன்மை மாறி போகின்றது. புழுவினுடைய வேலை உணவு உண்பதும் கழிப்பதும் மட்டும்தான். கழிவை கழிப்பதும் உணவு எடுத்துக்கொள்வதும் அதனுடைய வேலை. குழந்தையும் அதை மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கப்புறம் கொஞ்ச காலம் ஆனதற்கு அப்புறம் தனது கை கால்களை உயர்த்தி அசைக்க தொடங்குகின்றது. அதை பாத்தீங்கன்னா இந்த பூச்சியினம் அப்படித்தான் இருக்கும். கரெக்டா பார்க்கணும்னா கரப்பாம்பூச்சியை மலர்த்தி போட்டா தெரியும், அப்படிதான் அது சுத்திட்டு இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆனா அது கையில ஏதாவது இந்த குழந்தையோட கையில கொடுத்தீங்கன்னா அழகா அதை பிடிச்சுக்கும். சில நேரங்கள காலோடு சேர்த்து அதை பிடித்து வைத்துக் கொள்ளும். இந்த குழந்தையா இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் வெளியில சுத்துறது உண்டு. அண்ணா கூட சேர்ந்து வெளியே சுத்துறது உண்டு. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த தட்டானை பிடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன கல்லை வச்சு அதை தூக்குன்னு சொன்னா அது அழகா அந்த கால்ட்டு தூக்கிக்கும். இந்த குழந்தையும் சில நேரங்கள்ல அப்படிதான் எதை கொடுக்குறோமோ அதை அப்படி இறுக்கி பிடித்துக்கொள்ளும். அப்ப கை கால்களை அசைத்து கொண்டு இருக்கும் பொழுது 3வது அறிவினமாகிய பூச்சி இனமாக அது மாறுகின்றது. இத நாம வந்து 2000ஆவது வருஷத்துல எங்க பொண்ணு ஆசிரியர் பயிற்சிக்காக கூட்டிட்டு போறதுக்காக மறுபயிற்சியாக போயிருந்தேன். அப்போ சாமி இந்த பாடம் எடுக்கும் பொழுது இத குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த அறிவின் பருவங்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பூச்சி இனம் குழந்தை வந்து கையை கால இப்படி அசைக்கும் அப்படிங்கறது சாமியே அப்படி அசைச்சு காட்டினாங்க. ஏன்னா அப்பெல்லாம் இந்த மாதிரி அருளரங்கம் இல்லை. ஒரு இப்ப மௌனகால்னு சொல்றோம் இல்லையா, அங்கதான் இருப்பான். இப்ப அது கடையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹால்ல கொஞ்சம் உயரம் குறைவான ஈசி சேரு, அதுலதான் சாமி அது உட்கார்ந்த மாதிரி இல்லாம படுத்த மாதிரி இல்லாம இருப்பாங்க. அழகா அந்த கையை வச்சுட்டு கையும் காலையும் அசைச்சு காட்டினது இன்னும் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்குது. அதே போல 3வது அறிவுடைய இதாக அது மாறுகின்றது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்ததற்கு அப்புறம் அடுத்ததாக இருக்கின்ற குழந்தை கவிழ்ந்து படுத்து நெளிந்து செல்வது, தவழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க, ஊர்ந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த பாம்பு முதல்ல தலையை வச்சு முட்டிட்டே இருக்கும், அப்புறம் தலையை மட்டும் உயர்த்தி கொண்டு இந்த பாம்பு பள்ளி நகர்ந்து செல்லுவது போல அது தவழ்ந்து செல்லுவது. அதற்கப்புறம் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா விலங்கினம் போல 4 கால் கை கால்களை உயர்த்தி கொண்டு தவழ்ந்து செல்வது. அதுவரை முதுகை தண்டுவடம் என்பது கிடைமட்டத்தில் தான் இருக்கின்றது குழந்தைக்கு. அதற்கு அப்புறம் 5 மாதம் நிறைவு அடைந்ததற்கு அப்புறம் 6வது மாதத்தில தான் அந்த குழந்தையை உட்கார வைக்கும் பொழுது, உட்கார படிக்கும் பொழுது அதனுடைய முதுகுத்தண்டு நேராக வருகின்றது. இதுல ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். என்னன்னா 5 அறிவு வரை விலங்கினம் வரை இறைநிலை உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் 6வது அறிவுடைய மனிதனை கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. நமக்கே தெரியும் அந்த சடுதி மாற்றம் என்பதுல இது தான் போட்ட சட்ட திட்டங்களை, இயற்கை சட்டங்களை தானாகவே உடைத்துக் கொண்டு மனிதனை உற்பத்தி செய்தது. அதற்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தது இறைநிலை.
ஏன்னா ஓரறிவுல இருந்து 2 அறிவு தானாகவே வந்துடுச்சு. அதுவரை 5 அறிவு வரை தானாகவே தன்மாற்றம் அடைந்து விட்டது. ஆனா 5ல இருந்து 6 வரல. 2 மாடு சேர்ந்துச்சுன்னா கண்ணுக்குட்டி தான் வருது, 2 ஆடு சேர்ந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டி தான் வருது, மனிதன் வரவில்லை. அப்ப இறைநிலை தான் சடுதி மாற்றம் என்ற அளவுல மனிதனை உருவாக்கியது. அதே தத்துவம் தான் குழந்தைக்கும் 5 மாதம் வரை அது தானாகவே எல்லாத்தையும் செய்து கொள்ளும். ஆனால் 6வது மாதம் அதை உட்கார வைப்பது என்பது அவர்களை படைத்த அந்த தாய் தகப்பனால தான் முடிகின்றது. அவர்களுடைய உதவி இல்லாமல் அதால் செய்ய முடிவதில்லை. எப்படி இறைநிலை 5லிருந்து 6வது அறிவை உருவாக்கியதோ, அதே போல 5 மாதத்திலிருந்து அந்த முதுகு தண்டுவிடத்தை நேராக உட்கார வைக்கக்கூடிய தன்மை, அது உதவி செய்யக்கூடியது அந்த அவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த தாய் தந்தை சமுதாயத்தை பொறுத்ததாக இருக்கின்றது. அப்போ அந்த உட்கார தொடங்கியாச்சு என்றால் உணவு எடுத்துக்கொள்வதும் நிமிர்ந்த நிலையில் தான் இருக்கின்றது. மனிதனுடைய சிறப்பே அதுதானே. சாப்பிடும் போது நிமிர்ந்து சாப்பிடுவது. வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க, நேரா உட்காந்து சாப்பிடு, நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடு, தலையை கவுந்துட்டு சாப்பிடாத அப்படிம்பாங்க. தலையை கவிர்ந்து கொண்டு சாப்பிடுவது எது என்றால் விலங்கினம் தான் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு முதுகு தண்டு கிடைமட்டத்துல இருக்கு, அப்படிதான் அதால சாப்பிட முடியும். அப்ப மனிதர்கள் நாம என்றைக்கு முதுகு தண்டோட நேராக வந்ததோ உணவு எடுத்துக்கொள்வதும் நேராகத்தான் இருக்கின்றது. அப்ப நடக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் கழிந்ததற்கு அப்புறம் குழந்தை நடக்க தொடங்குவது தானாகவே நடக்க தொடங்கிடுச்சு. கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த குழந்தை தாய் தந்தையர்கிட்ட தன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட கேக்குமா, தவழ தானே படிப்பேன், நடக்க நானே படிப்பேன், இருக்க சொல்லித்தா என் தாயே அப்படின்னு அது சொல்லுமா. தவழுதற்கு நானே படிச்சுக்குவேன், நடக்கிறதுக்கு நானே படிச்சுக்குவேன், உட்கார்றதுக்கு மட்டும் என்னை நீ சொல்லித்தா அப்படிமா. அந்த முதுத்தண்டை நேர வைக்கிறதுக்கு அவ்வளவு முதுத்தண்டில் இருக்கிற ஆற்றலை சக்தியை மேலே எடுப்பதற்கு குருவோட உதவி தேவை. பின்னாடி நேர வைக்கிறதுக்கு தாய் தந்தையருடைய உதவி, அதுல இருக்கிற ஆற்றலை எழுப்புவதற்கு குருவோட உதவி அதற்கப்புறம் பின்னாடி தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த நடக்கும் பொழுதுதான் கொஞ்சம் இந்த உலகத்தை சுத்தி பார்க்க தொடங்குகிறது அந்த குழந்தை. நடக்க தொடங்கியாச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களும் அலர்ட் ஆகிக்கணும். எந்த நேரத்துல எதை எடுத்து போடுன்னு தெரியாது, எதை எடுத்து வாயில வைக்கணும்னு தெரியாது. ஏன்னா ஆராய்ச்சி அதற்கு தொடங்குகிறது. தான் யார் என்பது அதைத்தான் பார்க்கின்றது. தன்னை சுற்றி இருக்கின்ற உயிரினங்களை கவனிக்கின்றது. அதிலிருந்து தான் வேறுபடுகிறோமோ என்ற ஒரு அறிவாற்றல் அதற்கு வளர தொடங்குகிறது. அப்ப அந்த உணவை எடுத்துக்கொள்வதிலே ஒரு மெச்சூரிட்டி அதுக்கு வந்து விடுகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மெச்சூரிட்டி இருக்கிறது இல்லை. உட்கார தொடங்கும் போது என்ன கிடைக்குதோ அதை வாயில போட்டுக்கும். சில நேரங்கள்ல கழிவை கூட தானே வாயில போட்டுக்கும். நாமளா பார்த்து அதை வெளியே எடுத்தா தான் உண்டு. அப்படி இருக்கின்ற நிலை மாறி அதற்கப்புறம் உணவில இது வேண்டாம் இது வேணும் என்று கழிக்கக்கூடிய தன்மை அதற்கு வந்து விடுகின்றது. அப்ப அது அறிவினுடைய அடுத்த பருவம். அதன் பின் ஒரு காலகட்டத்துல ஆண் பெண் பேதம் என்பது அது தெரிய தொடங்குகிறது. கொஞ்சம் வளர்ந்து வெளியே வந்து சக குழந்தைகளோடு விளையாட தொடங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிற்கு ஒரு உயர்வு நிலை வருகிறது. ஆண் பெண் பேதம் அதற்கு தெரிகிறது. ஆரம்பத்தில் உடை இல்லாமல் இருப்பது அதற்கு சுகமாக இருக்கிறது. சொல்லுவாங்க வீட்டுல, துணியை போட்டா உடனே கழட்டி போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கப்புறம் அந்த கூச்சம் வர தொடங்கிய போது ஆடை அணிந்து கொள்கின்றது. கொஞ்சம் அறிவு நிலை உயர்ந்து பிற குழந்தைகளோடு விளையாடும் பொழுது அந்த உடையில் உள்ள வித்தியாசத்தை எது கவனிக்கின்றது. இப்ப இவ்வாறு இந்த அறிவை உணர்த்துவது இந்த இடத்துல சமுதாயம் தான் அதற்கு உதவியாக இருக்கின்றது. சாமி சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கை ஒரு முக்கோணம், இயற்கை சமுதாயம் தான் என்ற முக்கோணத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆண் பெண் பேத உணர்தல் என்பது வருகின்றது. இப்போ எங்க பேரனுக்கு ஒரு முதல் பேரன் அப்படிங்கிறதுனால அவருக்கு காலில் கொலுசு ரொம்ப நாளா போட்டிருந்தோம். ஒரு ஆள் கொஞ்சம் நல்ல கலரா நல்லா இருப்பாரு, பார்க்க கொஞ்சம் புஷ்டியா இருப்பாரு. அதனால நிறைய முத்து வச்சு காலில் கொலுசு போட்டிருந்தோம். கொஞ்சம் வெளியே விடுறதுக்கும் பயப்பட்டோம். அதுக்கப்புறம் இங்க இந்த குவார்டர்ஸ்க்கு வந்த அப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளோட அவர் விளையாட போயிட்டாரு. நாங்க அவரே போயிட்டாரு. அப்போ 2 நாள் 3 நாள் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஒரு 4வது நாள் வந்த உடனே ஆச்சி கொலுசை கழட்டி விடுங்க அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, இல்ல வேற அந்த பையங்களோட பேர், அதுக்கு பையங்கன்னு சொல்ல தெரியல, பையன் பேரை சொல்லி அவன்லாம் போடல, நான் மட்டும்தான் போட்டிருக்கேன், எல்லாரும் கேலி பண்றாங்க, இதை கழட்டி விட்டுருங்க அப்படின்ட்டான்.
அப்ப அந்த பேதம் அவங்களுக்கு தெரியுது பாருங்க. அப்ப நான் சொன்னேன், இன்னொரு பொன் குழந்தை இருக்குது, அதை பார்த்து அவ போட்டிருக்காள்ல அப்படின்னா, இல்ல நான் அவங்க எல்லாம் போடக்கூடாது, நான்லாம் போடக்கூடாது, அவங்கதான் போடலாம். அந்த பேதம் அவங்களுக்கு உணருது பாருங்க அத. அப்ப ஆண் பெண் பேதம் உணர்தல் என்பது அறிவினுடைய அடுத்த பருவமாக இருக்கின்றது. இதே காலகட்டத்திலே அது அப்படியே உயர்ந்து கொண்டே வரும் பொழுது பேதம் உணர்ந்த அறிவானது ஏன் பேதம், எப்படி பேதம் வந்தது என்று சிந்திக்க தொடங்குகிறது. இது அறிவினுடைய அடுத்த பருவம். அதாவது படைப்பின் ரகசியம் அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. இந்த முயற்சியில சிலர் முயற்சியே செய்யல, சிலர் முயற்சி செய்யறாங்க. ஆனா முயற்சி செய்யற எல்லாருக்கும் வெற்றி கிடைத்ததா என்றால் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனாலும் முயற்சியும் நிற்கவில்லை, அதுதான் உண்மை. அப்போ முயன்றவர்கள் சிலர் வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல தொடங்கினார்கள். அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தா, அருள்தந்தை அவர்கள் கவிதை சொல்றாங்களே, நமக்கு தெரிந்த கவிதை, முறையாய காந்தாலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. அதாவது படைப்பினுடைய ரகசியம் என்ன, ஏன் பேதம் இருக்கிறது, எதற்காக இந்த பேதம் என்பதெல்லாம் தெரிந்து கொண்ட போது அது மா பிரம்ம ஞானமாக அது மாறி போயிடுது. இப்ப இந்த மதி உயரும் விதம் என்று சாமி 4ஆக அதை சொல்லுகின்றார். அதாவது தன்னுடைய மூலத்தை அறிய எழுச்சி பெற்ற போது அதற்கு 4 நிலைகள் அப்படிங்கிறார். ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது அறிவிற்கு 4 நிலை. இயற்கை தேவை, அவை மட்டும் நிறைவு கொள்ளல் 1. 2 பொறிபுறனால் இயற்கை எழில் ரசித்தல். 3 பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்கள் ஆய்ந்து அறிந்து அதை அனுபவித்தல். 4 அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலம் நாடி அறிவு அறிவதற்கு என்று அறிவு எழுந்த நிலையாம், மேலும் அறிந்தவற்றை அன்போடு பிறருக்கு உரைத்தல் அப்படின்னு நிறைவு செய்யறாங்க அந்த கவியசாமி. அப்ப தானும் உணர்ந்து பிறருக்கும் உடுத்தது. முதல்ல அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்து தான் மனிதராக வாழுகின்ற நிலை, அதற்கப்புறம் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்ப இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய முறை என்று சொல்லும் பொழுது 2. ஒன்று அறிவை கொண்டு இறை உணர்வது, இன்னொன்று இறைவனை கொண்டு அறிவை அறிவது. அதாவது அறிவை கொண்டு இறைவனை உணர்வது என்று சொல்லுவது ஞான மார்க்கம். இறைவனை கொண்டு அறிவை அறிவது என்பது பக்தி மார்க்கம். எல்லாராலும் அறிவை கொண்டு இறைவனை உணர்வது என்பது இயலாத காரியம். அப்ப உணர்ந்தவர்கள் இறைவன் இப்படி என்று சொல்லி ஒரு உருவத்தை வைத்தார்கள். அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் இறையை, அந்த அறிவை அறிய தொடங்கினார்கள். ஆக அறிவை கொண்டு இறை உணர்வது ஞான மார்க்கம் என்று சொன்னால், இறைவனை கொண்டு, அதாவது ஒரு உருவத்தை கொண்டு அறிவை அறிவது பக்தி மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. பக்தி மார்க்கத்துல மந்திரம், இந்திரம், தந்திரம் என்ற 3 நிலைகள். ஞான மார்க்கத்துல 2 தான். திருமூலர் சொன்னதா, திளைக்கும் பெருங்கடல் தீடு ஒரு தோணில கடைசியா கிளைக்கும் தனக்கும் கேடில் முதல்வன் தவம் அறம் ஏற்றுணையாமே அப்படின்னு அதை நிறைவு செய்திருப்பார். சாமி சொல்றாங்க, இந்த அஞ்ஞானம், மெஞ்ஞானம், விஞ்ஞானம் இது எல்லாம் நாம ஞானத்தோடு ஒப்பிட்டு சொல்றோம். அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை, விஞ்ஞானம் அறிவினது வேக நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது அறிவினுடைய ஆரம்ப நிலை அஞ்ஞானம், விஞ்ஞானம் அறிவினது வேக நிலை, மெஞ்ஞானம் அறிவதனின் பூரணமாம், விஞ்ஞானம் 3ம் இயற்கையின் என்ன நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது பக்தி மார்க்கத்துல 6வது அறிவுல உடைய மனிதன் எல்லாவற்றையுமே இறை அம்சமாக பார்ப்பது, அதாவது சமமாக பாவிப்பது. அது ஒரு தாவரம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வேரிலிருந்து கனி வரை இறைவனுக்கு படைத்து எல்லாம் சமம் என்று சொல்லுவது. அதுதான் அது நிவேதன பொருட்களாக நாம இன்று வரை எதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். வேர் என்று சொல்லும் பொழுது வெற்றி வேர், அருகம்புல்லுன்னு அந்த வேரோட தான் போடுறாங்க.
அதே போல இலை என்று சொன்னால் வில்வ இலை, வெற்றிலை இதெல்லாம் இறைவனுக்கு படைக்கப்படுகின்றது. பூக்கள் எல்லா வகையான பூக்களையும் நாம இறைவனுக்கு தேங்காய், காய் வகையில தேங்காய், பழங்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு நாம படைக்கின்றோம். அப்போ எல்லாவற்றையும் சமமாக பாவிப்பது என்று ஒரு அறிவின் நிலை. அது எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கிற அது ஒரு நன்றி உணர்வாக அதை இறைவனுக்கு படைத்து விட்டு அதை நாம் வைத்துக் கொள்வது என்பது. அதனாலதான் தலவிருச்சம், வாகனம், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் அது வாகனங்களாக அவங்க வச்சா. அப்ப இந்த இதுல அறிவு இயங்கக்கூடிய நிலைகளைத்தான் மூன்றாக சொன்னான். காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று சொல்லப்பட்டது. அதாவது தேனு என்றால் பசு என்று அர்த்தம். காமதேனு பசு வேலை தேவர்கள்ட்ட இருந்தது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அது மனம். காமம் என்றால் பேராசை, ஆசை. ஆசை வயப்பட்ட தேனு என்றால் அந்த ஆன்மாவானது ஆசை வயப்பட்டு நிற்பது. அதை தன்னிலை உணர்ந்து கொஞ்சம் உயர்ந்து வரும் பொழுது கற்பகம் என்று சொல்லுவது. கற்பு என்றால் உறுதியும் ஒழுங்கும் அமைந்த நிலைன்னு சுவாமி விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த மனதிற்கு உறுதியும் ஒழுங்கும் அமைந்த ஒரு நிலை, விழிப்பு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அது கற்பகமாக மாறுகின்றது. அதுவே சிந்தாமணியாக மாறிக்கொள்கின்றது. சிந்தை மணியான நிலை சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞான மார்க்கத்திலையும் அருள் தந்தை அவர்கள் அத விளக்கி சொல்றாங்க. அதாவது சாமி அதை நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கவியில சொல்றாங்க. அறிவின் 4 நிலைகள் அப்படிங்கிற தலைப்புல, அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து, அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று, அறிவிற்கு இயக்க கள பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். அறிவு அங்கே உயிராகும் துரியமாகும். அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம். அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி அப்படின்னு அதை நிறைவு செய்றாங்க. அதாவது நமக்கு அதைத்தான் தவ நிலைகளாக சாமி கொடுத்திருக்கிறாங்க. அத அறிவினுடைய அந்த பருவத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இறை உணரக்கூடிய அந்த பருவத்திற்கு அருள் தந்தை அவர்கள், ஏன்னா ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, முதுகு தண்டு வழியாக குண்டலி சக்தியை மேலே எழுப்ப வேண்டும் என்றால் இறையின் அந்த குருவினுடைய ஆற்றல் வேண்டும் என்று அது சாமி நமக்கு மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறாங்க. அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து, ஆகனையில புலன் கவர்ச்சி நீங்கி போகும். அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று தன்முனைப்பு இருக்க கூடாது. எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சரண்டர் ஆக்க வேண்டியதான். தவம் பண்ண உட்காரும் போது பிளாங்கா உட்காருங்க அப்படிம்பாங்க. நேத்தைக்குள்ள அனுபவம் இருக்க, நேத்தை விட இன்னைக்கு நிறைய அனுபவம் கிடைக்கிறதா இருக்கலாம். நம்ம நேத்தை மாதிரி கிடைக்கணும் குறுகிய நிலையில இருந்தோன்னா நமக்கு நிறைவு இருக்காது. அப்போ அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவிற்கு இயக்க பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். ஆக்னையில மனம் உயிரை கவனிக்கின்றது, துரியத்துல உயிர் உயிராகவே நிற்கின்றது. அதுதான் சாமி சொல்றாங்க, அறிவு அங்கே உயிராகும் துரியமாகும். அந்நிலையும் கடந்து விட துரியாதீதம். அப்ப உயிர் தன் மூலம் அறிய அது துரியாதீதம். இதுதான் வடமொழியில பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதின்னு சொன்னாங்க. அப்ப அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அறிவை ஏன் நாம விரித்து எல்லா இடமும் போனோம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா, இன்னொரு கவியில சொல்றாங்க, குடைத்தடைத்த தண்ணீரும் பாசம் பட்டால் குறுகிவிடும், அறிவும் தன் சிறப்பில் குன்றும், இடத்தகண்ட ஆழ்நீரும் எங்கும் நிறை பேரறிவும், எப்போதும் தரம் மாறா இயல்பறிந்து வாழ்ந்திடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆத்துல தண்ணி பெருகி போகும், அதை குடத்துல எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு மூடி வச்சுக்குவோம். குடத்து தண்ணியை திறந்து போடாதுன்னு சொல்லி அதை மூடி வச்சுக்குவோம். ஆனா ஆத்துல யாரு மூடி போட்டா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆத்துல பல வருடங்களாக தண்ணி போயிட்டு இருக்குது, என்றைக்கு அது பழைய தண்ணியாக மாறுவது இல்லை. ஆனா குடத்துல எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் பார்த்தோம்னா அது லேசா அதுக்குள்ள வலுவெடுப்பாக இருக்குது, மேல லேசா ஏடு படியுது, அது பழைய தண்ணீராக மாறி போகின்றது. அது போலத்தான் அறிவும் குறுகி விட்டது என்று சொன்னால் அது கெட்டு போகும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்போ
இந்த அறிவிற்கு இன்னொரு மனிதர்கள் வாழுகின்ற காலகட்டத்துல இன்னொரு சப்போர்ட் தேவையா இருக்கிறது. அதுதான் கல்வி என்று சொல்லப்படும். இப்ப இந்த கல்வி அறிவு என்று சொன்னால் அறிவு நமக்கு பிறக்கும் போதே இருக்கின்றது. பார்த்தோம் இல்லையா? ஜடப்பொருளே இருக்குது அறிவு. கல்வி நாம கற்று தேர்ந்து கொள்வது, நமது முயற்சியில அதை கற்று தேர்ந்து கொள்வது. பழைய காலத்துல குருகுலத்துல எழுத்துக்கல்வி, தொழில் கல்வி, ஒழுக்க பழக்கம், இயற்கை தத்துவ அறிவு எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்ப எழுத்து கல்வி, தொழில் கல்வி இதெல்லாம் அறிவை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியதுதான். இப்ப கல்வி இல்லாத அறிவு உண்டு, ஆனா அறிவு இல்லாத கல்வி கிடையாது. அதனால தானே ஆசிரியர்கள் பிள்ளைகள் சரியாக படிக்கல அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு ஏன் அறிவு இருக்க மாட்டேங்கு, கல்வி இல்லாத கல்வி கற்க முடியாத பிள்ளை அறிவில்லாத பிள்ளைன்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப கல்வி இல்லாத அறிவு என்பது உண்டு, ஆனா அறிவு இல்லாத கல்வி என்பது கிடையாது. அறிவு உயர்ந்து விட்டால் கல்வியானது அங்கே அமைதியாகிவிடும். நிறைகுடம் நீர் தழும்பலில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த போலதான். இப்போ ஒரு சின்ன உதாரணம். நம்ம மன்றத்துல தியானம் எடுத்துக்கிறதுக்காக வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாங்கய்யா, வாழ்க வளமுடன், நல்லா இருக்கீங்களா, எங்க இருந்து வரீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். அவங்க நாங்க ஒரு தியானம் கத்துக்க போறோம், உடற்பயிற்சி கத்துக்கோ. இப்போ முதல்ல உடற்பயிற்சி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தியானம் கத்துக்குவோம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுப்போம், அதை நிரப்பி கொடுப்பாங்க. நாம அதுல வயது என்ன என்ன இதெல்லாம் பாத்துக்குவோம். அதுல எழுதியிருந்தது போதுதான் நாம அது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்கிறத பார்ப்போம். முதல்ல எல்லாம் அவங்க கிட்ட கேட்கறது இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்களா, அப்படின்னாதான் உங்களுக்கு நாங்க நீங்க மருத்துவரா இருக்கணும், இல்ல இன்ஜினியரா இருக்கணும், அப்படின்னாதான் உங்களுக்கு தியானம் கொடுப்போம்ல நாம சொல்றது இல்லை. அப்ப மெய்யறிவு பெற வந்தவர்கிட்ட கல்வி அறிவு இருக்கிறதான்னு நாம பாக்குறது இல்லை. அது பிறவியில வந்த இந்த அறிவு பின்னாடி நாம அதை கற்றுக்கொள்கின்றோம். அதன் மூலமாக இந்த அறிவானது உயர்வு அடைகின்றது. அப்ப அந்த வகையில கல்வி அறிவு இதற்குள்ள வித்தியாசத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அருள் தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலையை வடிவமைத்தது அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஓரறிவில இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கு ஆறறிவுடைய மனிதர்களாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பருவங்களை எல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். அப்ப அந்த ஆறாவதினுடைய சிறப்பாக இருப்பது நம்மிடம் இருக்கின்ற அந்த விலங்கு அறிவை நாம கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டே வர வேண்டும். அப்படி கழித்து கொள்வதற்கு உதவியாக வந்தவைதான் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம், சத்சங்கங்கள் எல்லாமே நம்ம அதை நோக்கி உயர்த்துவதுதான். இந்த சத்சங்கங்களை அமைத்தவர்கள், அதிலே தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே அறிவை அறிந்தவர்கள் தான். ஏன்னா அறிவை அறியாத ஒருவர் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியாது. இப்ப அந்த வகையில் அருள் தந்தை அவர்கள் நமக்கு மிகச் சிறப்பான மனவளக்கலையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அறிவை அறியும் பயிற்சி அப்படின்னு சொல்றது. அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலைய கொடுத்ததே நமக்கு குண்டலினி யோகத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். மனமெனும் புதினம் அதை யாரெல்லாம் உணர்ந்து விரும்புறாங்களோ அவர்களுக்கு மனம் விரும்பும் அனைவருக்கும் மனவளக்கலை கற்றுத்தருகின்ற, அந்த குண்டலினி யோகம் கற்றுத்தருகின்ற மனவளக்கலையை உருவாக்கி உள்ளேன்ட்டு ஒரு கவியில சொல்லியிருக்கிறாங்க. மனமெனும் புதினமத்தை எல்லோரும் உணர்ந்து கொள்ள மனமீது வைக்கும் குண்டலினி யோகம் மன விரும்பும் அனைவருக்கும் கற்றுத்தருகின்ற மனவளக்கலை உருவாக்கி உள்ளேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான மனவளக்கலையை நாம் முறையாக பயின்று வாழ்வில் வளங்கள் அனைத்தும் பெறுவோம் என்ற அளவிலே நல்ல ஒரு வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.